அகமதாபாத் விமான விபத்து செய்தி கேட்டு அதிர்ந்து போனதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமது வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் தனது எண்ணம் இருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இதேபோல எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வார்த்தைகளால் கூற முடியாத வழியை தாம் உணர்ந்திருப்பதாக கூறியுள்ளார். குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேலும் விபத்து குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார். ஏர் இந்தியா விமான விபத்து மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமது எண்ணம் முழுவதும் விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்பத்தினருடன் இருப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் எக்ஸ் தள பதிவில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து மனதை உடைப்பதாகவும் பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களின் குடும்பத்தினர் உணரும் வழி கற்பனைக்கு அப்பாற்பட்டது எனவும் கவலை தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணை தொடங்கியிருக்கிறது. விமானம் விபத்துக்குள்ளாக பறவை மோதலும் ஒரு காரணமாக இருந்திருக்குமோ என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் பறவை மோதல் அச்சுறுத்தலை கொண்டது. 2022-23 38 பறவை மோதல் நிகழ்வுகள் இவ்விமான நிலையத்தில் நடைபெற்றுள்ளதால் இந்த பின்னணியிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமா சதி செயலா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தை இயக்கிய விமானி சுமித் சபர்வால் இதுவரை 8200 மணி நேரம் விமானங்களை இயக்கிய அனுபவம் கொண்டவர் என தகவல் வெளியாகியுள்ளது. துணை விமானி கிளைவ் குந்தர் 1100 மணி நேரம் விமானங்களை இயக்கியவர் எனவும் கூறப்படுகிறது. விபத்துக்குள்ளான விமானமானது 11.5 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்துள்ளதாகவும் விமானம் 475 அடி உயரத்திலிருந்து விழுந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 200க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி மதியம் 1:38 மணிக்கு புறப்பட்ட விமானத்திலிருந்து 1:39 மணிக்கு ஆபத்து காலத்தில் வரும் அவசர அழைப்பு வந்ததாகவும் பின்னர் தொடர்பு முழுவதும் துண்டிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விமானத்தில் பயணிகள் ஊழியர்கள் என 242 பேர் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து 204 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விபத்துக்குள்ளான விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பயணம் செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது குடியிருப்பு பகுதி என்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.